வசனம் சொல்லுது, எபிரேயர் 11 9 10 11 இருக்குது. 11ல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். அவனுக்கு காட்ஸ் பிளான் தெரிஞ்சிருச்சு. இதே ஆனா நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, கடைசி வரைக்கும் அந்த பிளானே தெரியாது நமக்கு. கடைசி வரைக்கும் பின்னும் ஆபிரகாம், பின்னும் கர்த்தரை நோக்கி 70 வயசு வரைக்கும் நம்ம பேசிட்டே இருப்போம், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவனை என்ன செய்யலாம், நம்ம வேற ஒண்ணு இவனை வச்சு பூமியில செய்யலாம்னு நினைக்கிறோம். திருப்பி 25 வயசுல எனக்கு நல்ல 15 வயசுல 18 வயசுல நல்ல படிப்பு கொடுங்க, குரூப் கொடுங்க, நல்ல ஸ்கூல் கொடுங்க, யூனிவர்சிட்டி கொடுங்க. நான் சரி கொடுத்தோம். பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைங்க. நான் சரி பண்ணி வச்சோம். பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை கொடுக்காம இருக்கு. சரி குழந்தையை கொடுத்தோம். பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி என் பையனுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுட்டு அவங்க நல்லபடியா வச்சுட்டா என்னைக்கு வேணாலும் நான் போவேன். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னடா செய்யலாம் இவனை? இவன் பின்னும் பேசிட்டே இருக்கிறானே. நான் ஒரு பிளான் இவன் மேல வச்சிருக்கிறேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான் வச்சிருக்கிறேன். இவனை எதுக்கு நான் கொண்டு வந்தேன், எதுக்கு பூமிக்கு கொண்டு வந்தேன், இவனை எதுக்கு இப்படி உருவாக்குனேன், ஏன் இந்த தாய் தகப்பனுக்கு கொடுத்தேன், இந்த ஊர்ல ஏன் இவனை பிறக்க வச்சேன், ஏன் இந்த என்வாயன்மெண்ட்டுக்குள்ள அவனை மேல கொண்டு வந்திருக்கிறேன், ஏன் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தேன். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வந்ததுக்கு பின்னால் காடுடைய மகா பெரிய பிளான் உண்டு. கொண்டு வந்து தோட்டத்துல வைக்கிறாருன்னா விளையாட்டா வைக்கலையே. ஏதோ பூமி சும்மா கிடக்குது கொண்டு வந்து ஆதாம வச்சாரா பாத்துக்கிறதுக்கு? அவர்கிட்ட தான் 1000 தூதர்கள் இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது யாரையும் கொண்டு வந்து அங்க வைக்காதபடிக்கு ஆதாம தான் கொண்டு உள்ள வைக்கிறாரு. அதுவும் மண்ணினாலே உருவாக்கி விசேஷமா செஞ்சு கொண்டு உள்ள வைக்க. அப்ப ஏன் கர்த்தர் கொண்டு வந்து வச்சார், அது நமக்கு தெரியணும்ல. நம்ம சர்ச்சைக்கு ஏன் வரோம் அப்படின்றாலே ஒரே விஷயம் தான், கர்த்தர் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு, இல்லையா? கடைசி வரைக்கும். இப்ப நம்ம கடைசி ஜெபம் எப்படி வரைக்கும் ஆயிடுச்சுன்னா, சாவர வரைக்கும் நல்ல சாவு வரணும். எதுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாருங்கிற கான்செப்டே விட்டுட்டோம்.